ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் DK's கிச்சன். இன்றைக்கி நம்ம வாத்துக்கறி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் பிரியாணி மசாலா பவுடர் இல்லாமல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வாத்துக்கறி 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 4 பெரிய சைஸ் எடுத்து நீளமாக பொடியாக வெட்டியிருக்கேன். பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி 2 பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கு. 1 கட்டு கொத்தமல்லி தழை, 1 கட்டு புதினா தழை, பட்டை 4 பீஸ், ஏலக்காய் 5, கிராம்பு 5, எலுமிச்சம்பழ ஜூஸ், தயிர், கல்பாசி, மராட்டி மொக்கு, பிரியாணி இலை, ரோஜாப்பூ இதெல்லாமே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கு. கடலெண்ணெய் 1/4 லிட்டர், காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன், உப்பு, மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கு. இப்போ 1/4 லிட்டர் கடலெண்ணெய் நம்ம குக்கரில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை, 2 மராட்டி மொக்கு, கல்பாசி 1 ஸ்பூன், ரோஜாப்பூ இதழ் 1 ஸ்பூன், பட்டை 4 துண்டு, கிராம்பு 6, ஏலக்காய் 5. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 4 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கோம். ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக எண்ணெயில் பொரிஞ்சு வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணி செய்யும் போது வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பச்சையாக இருக்கும் போதே நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்திட்டோன்னா பிரியாணி டேஸ்ட் வராது. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி 1 கட்டில் 2 கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம். புதினா 1 கைப்பிடி போட்டுக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காஷ்மீரி சில்லி பவுடரில் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது காரம் அவ்வளோக்கா வராது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி சேர்த்துறோம். பாருங்கள், சூப்பராக கலர் வந்துருச்சு. காஷ்மீரி சில்லி எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 3 சின்ன கரண்டியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நம்ம எச்சா போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம பிரியாணிக்கு மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டியதில்லை. வாத்தில் கவுச்சி வாசம் வரும், அதனால் மஞ்சத்தூள் சேர்த்தும் போது அந்த கவுச்சி வாசம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 4 எடுத்து வச்சுருக்கோம், அதை அப்படியே கீறி போட்டுக்கலாம். நம்மளுக்கு பிரியாணிக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வாத்துக்கறியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பாருங்க, நல்லா எண்ணெய் திரிஞ்சு வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கு. தயிர் நல்லா இந்த எண்ணெயில் வேகட்டும். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை 2 டைம் தண்ணி விட்டு கழுவி எடுத்து
3வது டைம் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணியவே நம்ம வாத்துக்கறி வேகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதிலிருந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வாத்துக்கறி நாட்டுக்கோழி மாதிரியே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வேணும்னா மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டால் போதும், சீக்கிரம் வெந்துடும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா குக்கரில் விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, சூப்பராக பார்த்து வெந்துருச்சு. வெந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி சேர்த்தும் போது நம்ம குக்கரை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பை சிம் பண்ணணும். இப்போ பாஸ்மதி அரிசி நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுருவோம். பாருங்கள், 3/4 தண்ணி இஞ்சிருச்சு. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டியை ஒரு ஓரமாக விட்டு கலக்கி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு அரிசி உடையிறதுக்கு பார்க்கும். இப்போ நம்ம இதை தம் போட்டுடலாம். மேலே மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி தழை, புதினா இது எல்லாமே நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். நெய் ஒரு 3 ஸ்பூன் மேலே ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ நம்ம பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சு அடுப்பை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைப்போம். தோசைக்கல் அப்போ தான் நல்லா சூடேறும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர்லேயே அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. சூப்பரான வாத்துக்கறி பிரியாணி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஒரு ஓரமாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.